அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள், நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. மீன ராசியினுடைய புரட்டாசி மாதத்தினுடைய பலாபலன் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்துமே நாம் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய பயிற்சி, புதன் பகவானுடைய பயிற்சி, எப்படியாவது அந்த மாதத்தில் இந்த கிரகங்கள் ஒரு பாவகத்திலிருந்து ஒரு பாவகத்தில் பயிற்சி ஆகிடும். இந்த மாதத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நேர் பார்வையாக 180 டிகிரி கண்ணியில் வராங்க. இப்போ 7ஆம் இடத்துல சூரிய பகவான் வர்றதோடு புதன் பகவான் மூலத்திரிகோணமாக வராங்க. ராசிக்கு அஷ்டமாதிபதி வலுப்பெறுகிறார். இந்த 2 கான்செப்டில் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். இந்த மாதத்தினுடைய பலன் எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி மீன ராசிக்கு 7.5 சனி போயின்னு இருக்கு. குரு வேறு இப்போ வக்கரமாக போகிறேன். இந்த மாதத்தினுடைய 23ஆம் நாள் குரு வக்கர பயிற்சி, அதுக்கு தனி வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய காலகம். இந்த செவ்வாயினுடைய பார்வையெல்லாம் எந்தெந்த பாவகத்தை பார்க்குறார், குரு பகவானுடைய பார்வை எவ்வளோ பாகத்தை பார்க்குறார். அப்போ இந்த மீன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் 7th பிளேஸ் 7ஆம் இடத்துல சூரியன் வரும் காலம். நீண்ட நாட்களாக திருமண தடை இருக்கக்கூடியவர்கள், திருமணம் தள்ளி போக இருக்கக்கூடியவர்கள், எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க, பொண்ணே கிடைக்கல, பார்க்குற முடிய மாட்டேங்குது அப்படின்ற சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பேச்சுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், திடீர் யோகங்கள் வரும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன, ஒரு பாவகாதிபதி அந்த பாவகத்தினுடைய ஸ்தான பலம் பெறும்போது அந்த பாவகத்தினுடைய தன்மையை கொடுத்தே தீர்வார் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம்லாம் ரகசியம் சார், புதையல், ஞான அறிவு அப்படின்னு பேர் அதுக்கு. அந்த பாவகாதிபதி அது 8ஆம் இடமா இருக்கலாம், 12ஆம் இருக்கலாம், 6ஆம் இருக்கலாம். ஆனால் அந்த பாவகத்தினுடைய தன்மை ஆட்சி பெறும்போது அதனுடைய காரகத்துவம் நம்மளுக்கு வேலை செய்யும். அப்போ நீண்ட நாட்களாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இது எல்லாமே ரெமடி உண்டு உங்களுக்கு. ஆமாம், இந்த சுக்கிரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த புரட்டாசி மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த சுக்கிரன் பயிற்சியார். அப்போ இந்த 27 டேஸ் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருவார் அப்படின்ற விஷயத்தை கண்டிப்பாக சொல்லலாம். இடம் மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுப்பார். நிறைய பிரச்சனை சார் மீனராசிக்கு. ஆமாம், இடம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பார். அப்போ இன்னொரு கிளையை நிறுவதற்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். இப்போ இடம் மாறனா ஏற்கனவே நான் தொழில் பண்ணியிருக்க இடத்த மாற்றுறதா, இன்னொரு தொழில் அமைத்து கொடுக்கக்கூடிய பாவகத்தையும் கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா 10ஆம் அதிபதி கர்மக்காரகனான சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கிறார். இந்த வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்குமே இந்த தொழிலை அப்படியே நிதானமாக கொண்டு போகிறது நல்லது. பெருமளவு யோசிக்காமல், பெரும் முயற்சிகள் போடாமல், என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போகலாம். ஆமாம், குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக முதியோர்களையும் குருமார்களையும் நீங்கள் மதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா அவர் தான் கர்மஸ்தானாதிபதி, உங்கள் ராசியாதிபதி, கர்மஸ்தானாதிபதி எல்லாமே சுயம்புவாக உருவாகிறீர்கள் அப்படின்னு பேர். சுய தொழில்கள் வெற்றியடைய போகிறது அப்படின்னு சொல்லலாம். சிறு குறு தொழில்கள் செய்கிறவங்க, ஆசிரியர் தொழில் இருக்கிறவங்க, உத்தியோகம் சார்ந்த வித்வானாக இருக்கக்கூடியவர்கள், குருமார்களாக இருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள், ஜோதிட சாஸ்திரவர்கள், வானவியல் சாஸ்திரவர்கள், அகழ்வாராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க, அணு ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த குருவினுடைய ஆதிக்கத்தில் தான் வருவாங்க. உங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு அனுகூலம். ஏன்னா சூரியனுக்கு 5ஆம் இடம் வளர்ச்சி. அப்போ திரிகோண ஸ்தானங்களில் இந்த குரு பகவான் வர்றார், சூரியனுடைய பார்வை வர்றார் இல்லையா. அப்போ உத்தியோகம் உங்களை தேடி வரும், ஒரு புது உத்தியோகம் உங்களை தேடி வரும் சார். உத்தியோகத்தால் ஒரு வருமானம் உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதி தானே சூரியன், குருவனுடைய பார்வைக்கு வரார் இல்லையா. அப்போ சூரியனுடைய 5ஆம் இடம் வளர்ச்சி, உங்களுக்கு லாபம் வந்தாக வேண்டும். அப்போ எந்த வழியில் வரணும், உத்தியோகஸ்தானத்தில் வரணும். மிகப்பெரிய ஒரு ஏற்றம் தொழிலில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அபரீத வளர்ச்சி, உங்களுடைய பிஸ்னஸ் டபுள் இன்க்ரிமெண்ட் வரும் சார். என்னுடைய பிஸ்னஸே மோட்டிவ் ஆகலை, ப்ரொடக்ஷன் ஆகலை, நிறைய ப்ரொடக்ஷன் தயாரி வச்சுட்டு சேல்ஸ் ஆகலை,
அப்போ வாடிக்கையாளர்கள் வந்தால் தானே சேல்ஸ் ஆகும். இந்த மீன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் பாசிட்டிவ். ஆமாம், திருமண யோகம் கிடைக்கும் பெறும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். கடன்கள் தீரக்கூடிய மாதம். அப்போ தொழிலுக்காக கடன் வாங்குறது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி வலுக்கிறார். ஆமாம், 8ஆம் இடத்தினுடைய அதிபதி பலம் பெறுறார் இல்லையா. உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்ற விஷயம் இந்த மாதம் தெரியும். உங்களோட ரகசிய அறிவுகள் புலப்படும் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மாதத்தில் ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு ஆகும். ஆமாம், நோய் தாக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா 8ஆம் இடம் பலம் பெறுது சார். ஆயுள் காரக கிரகம் சனி பகவான். ஆயுள் காரகத்துக்குடைய பாவகம் 8ஆம் பாவகம். அது வலுப்பெறதுனால கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படும். பாக்கியாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்காரே, தாயாருடைய சொத்துக்கள் அனுகூலம், தாய் வழி உறவுகளால் அனுகூலம், தாய் வழி பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ குழந்தைகளால் அனுகூலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் காரகத்துவத்தை வருது இல்லையா. குழந்தைகளால் அனுகூலம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மன மகிழ்ச்சி தரும்படியான செயல்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா படிப்பாங்க சார், நல்ல உத்தியோகம் கிடைக்கும் சார், நல்ல கல்யாணம் நடக்கும். இதை தவிர்த்து ஒரு மனிதனுக்கு குடும்பஸ்தனுக்கு என்ன வேணும்? அப்போ இந்த மாதத்துடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாகும். என்ன கர்மஸ்தானாதிபதி சனி பகவான் வக்ரகதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார். இரவு நேர வேலைகள் அமையும். கூடுதலான வேலைகள் நீங்கள் எஃபெக்ட் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். இதெல்லாம் வரும். ஆமாம், கொஞ்சம் லாபம் எடுக்கிறதுக்கு அதிக போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் சூரியனுடைய 5ஆம் இடம் உங்களுடைய லாபஸ்தானமாக இருக்கிறதுனால, ஆனால் சனி வக்கரமாக இருக்கிறாரு. இப்போ ஆல்ரெடி இந்த மாதத்தினுடைய முடிவில் குரு பகவான் வக்கரமாகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் பாக்கியஸ்தானத்துக்கும் சுக்கிரன் வர்றதுனால பாசிட்டிவ் தான் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை எடுத்துக்கலாம். நோய்கள் தீர்க்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன, 6ஆம் அதிபதி தானே சூரிய பகவான். அவர் குருவனுடைய பார்வையில் வர்றதுனால, குரு பார்க்க கோடி நன்மை. அவர் வக்கரகதியில் ரிவேஷில் பார்த்தாலும் சரி, நேர்கதியில் பார்த்தாலும் சரி, உங்களுடைய 6ஆம் அதிபதி இப்போ குரு பார்க்குறார். அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படும், கடன்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் பலம் பெறும் அப்படின்னு சொல்லலாம். பல வகையில் மீனராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் அநேக பலன் கொடுக்க போகிறது. மேலும் மிகப்பெரிய ஒரு யோகங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, பகவான் ஸ்ரீராமனுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை தர காத்துருக்கு. வாழ்க 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 வளமுடன். ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் என்பது கிரக சஞ்சாரங்களை கொண்டும், கோச்சார கிரகங்களுடைய நகர்வுகளை கொண்டும், காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் கிரகத்தினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம். ஒரு கிரக அதிபதி எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கார், என்ன நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார், அவர் நட்சத்திர அதிபதி என்ன, ஜென்ம நட்சத்திராதிபதி எந்த பாவகத்தில் இருக்கார், அவர் எந்த காரகத்தில் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய நிலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனுடைய பலன்கள் மட்டுமே முழுமையான பலன்களை கொண்டு செல்லும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி நின்ற அதிபதி யார், அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் யார், அவர் ஆட்சி பெற்றிருக்காரா, நீச்சமாக இருக்காரா, அப்போ ஒரு நீச்ச கிரகத்தின் மீது உங்கள் ஜென்ம நட்சத்திராதிபதி பயணிக்கிறாரா, அப்போ கோச்சார கிரகங்களினுடைய பரிகாரம் என்ன, குரு வந்தால் மட்டும்தான் பரிகாரம். அப்போ நமக்கு என்னைக்கு பிராப்தம் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கலாம், இப்படி பலதரப்பட்ட கேள்விக்கு பதில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வு மட்டுமே. ஆமாம், உங்கள் ஜனன ஜாதகத்தினுடைய தீர்வை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிற்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் அனுப்பி கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வணங்கக்கூடிய உமைவல் அம்பாள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சகல வெற்றிகளையும் தருவாள் என்பதனுடைய வாக்கு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆனந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.